விடுங்க. ஒரே நாயனா ஒன்னும் ப்ராப்ளம் இல்லையே? ஒன்னும் இல்ல சார், எல்லாரையும் கட்டி போட்டாச்சு. வாயில இருக்க பிளாஸ்டர் எடுத்துட்டுமே கொஞ்சம் பயமா இருக்கு. பிளாஸ்டர் எடுத்தா என்ன? கத்துவாங்களே. கத்தனா என்ன? யாராவது வருவாங்களே. இப்படி நீ என்ன பண்ண? கத்தன. யாரைனா வந்தாங்களா? இல்லையே சார். அது இந்த இடத்தோட விசேஷம் அந்த மாதிரி. அதுக்காக தான் இது அதிக வாடகை கொடுத்து எடுத்துக்கிறேனோ. சூப்பர் பிரெயின், நீ முன்னாடி போய் நில்லு. எஸ் பாஸ். போ. ఒసామా బిన్ లాడన్ ఎన్నికటో ట్రైనింగ్ ఎడుకనోని ఆశపడదా ఒక న్యూస్ వచ్చింది. వస్తాను. అందరికీ నమస్కారం. பிடிச்சோ பிடிக்காமலோ அழைச்சோ அழைக்காமலோ என் பையன் கல்யாணத்துக்கு நீங்க எல்லாரும் வந்திருக்கிறீங்க. இதே மாதிரி அமைதியா இருந்து என் பையன் கல்யாணத்தை நீ நல்லபடியா நடத்தி வைக்கணும்னு தாழ்மையோட கேட்டு நான் சொல்றதை கேட்டு நடந்தீங்கன்னா பருப்பு பச்சடி பாயாசம், மோர் குழம்பு, வத்த குழம்பு, சாம்பார், இட்லி, வடை, பொங்கல், ஜிலேபி, லட்டு, பீடா இதோட நல்ல ஹோட்டலுக்கு போய் நல்ல விதமா பொங்கனி செலவுல சாப்பிடலாம். ஏடா கூடம் பண்ணீங்க நடந்துக்கின்னு போறதுக்கு கால் இருக்காது, சுவைச்சு சாப்பிடுறதுக்கு வாய் இருக்காது. அந்த சடகுரங்கு வாயினி மாதிரி சைடுல ஒழிச்சோம். இதோ நாலு தடிங்க பக்கத்துல இருக்காங்க தைரியத்துல பேசுறியா? ஒண்ணு மாத்திரம் தெரிஞ்சுக்கோ, சொத்து பத்து உன் கை கிடைக்கவே கிடைக்காது. டேய், உன் பையனுக்கு அஞ்சலியோ வேற எவ்வளவு வேணும்னாலும் கல்யாணம் பண்ணி கொடு. I don't care. நாரா கீழ்ச்சிடுவோம் உன்னை. கைய கட்டி போட்டுக்கிறாங்கன்னு வாய்க்கு வந்த மாதிரி பேசுறியா? கட்ட மட்டும் அவுத்து விட்டாங்க மாவனே, உன் டப்பா டான்ஸ் ஆடிடும். சும்மா சொன்ன, நான் இருக்கேன், கவலைப்படாத. சரி, அஞ்சலை வேண்டாம், அவங்க ஆயாவை கல்யாணம் பண்ணி கொடு. இது நல்லா இருக்கு. நீ சுதாக்கு மட்டும் மாமாவாயிரு, ஊருக்கே மாமாவாக பாக்காத. டாடா, நீ ஆம்பளையா இருந்தா என் கட்ட அவுத்து விட்டுட்டு அப்புறமா பேசுற பாப்போம். நீ பொம்பளையா இருந்தா நேனு ஆம்பளையா நடந்துக்குவேன். அப்போ நான் என்ன பஜாரியா? ஆத்தா, அத நீ உன் வாயாலேயே ஒத்துக்கிட்டிய. இது நான் வேற சொல்லணுமா? சும்மா வாயை மூடிக்கிட்டு இரு. இருக்கேன். கண்ணு சொட்ட அசப்புல பார்த்தா ராமநாத மாதிரியே அவரு மாதிரியே தோணுது என் கண்ணுக்கு. அதனால நான் ஒரு ஆசையா சொல்றேன், நான் சொல்றதை எடுத்துக்க கண்ணு. மயிலே மயிலே நான் இறகு போடாது, கழுத்தை திருகி கொன்னுதான் அந்த ரெக்கைய பறிக்கணும். நான் என்ன சொல்றேன்னா, நீ கல்யாணத்தை நடத்து, என் தலைமையில நடத்து. நான் முன்னால நிக்கிறேன், இவளுக்கு என்னத்த பண்ணி புடுவாளுங்கிறத நான் பாக்குறேன். இந்தாடா அண்ட விட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையே நானா. நீ யாரு கல்யாணம் பண்ணி வைக்க? சத்தத்து சோத்துக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? ஏய் கலவி, இப்படி திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணா அதுக்கு என்ன தண்டனை தெரியுமா? 2 பேரையும் பிடிச்சி உள்ள தள்ளிடுவாங்க, தெரிஞ்சுக்க. அடி போடி, அடுத்த மட்டும் சொத்துக்கு ஆசைப்படுற நீ 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 வந்து என்ன கேக்குறியா? தைரியம் உனக்கு? நீ நீ மட்டும் என்ன யோகியா? இந்த பொண்ணை இஸ்துக்கு வந்திய எதுக்கு? நகைக்கு ஆசைப்பட்டு தானே இஸ்துக்கு வந்த. நீ யோகியத்தை பத்தி பேசுறியா? அடியே, அது ஏன் இஷ்டண்டி. செகப்பிய நான் கூட்டிக்கிட்டு வருவேன், கொல்லுவேன், அவன் நகையெல்லாம் கயட்டி கூட நான் வச்சுக்குவேன். அத கேக்குறதுக்கு நீ யாரு? உனக்கு என்ன வந்தது? கேப்பண்டி பல்ல உடைப்பேன். எங்கடி பல்ல உடைப்பா? என்ன நீ? நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டே இருக்கேன், நீ என் நகை மேலேயே கண்ணா இருக்க. இந்த பாரிசாலாட்சி, நீ இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருந்தேன்னு வெயி, நான் சும்மா இருக்க மாட்டேன். உடல உருவி மாலையா போட்டு பத்திரகாளி மாதிரி ஆளு நாங்க நீட்டிக்கிட்டு உட்காந்துருவேன். அதுதானே அடிப்பாடி. உனக்கு மட்டும்தான் அவதாரம் எனக்கு தெரியும், எனக்கு கூட தான் தெரியும். காளியம்மா, மாரியம்மா, முத்தாலம்மா, படவேட்டம்மா, பெரியபாளையத்தம்மா, எத்தனை பேர் இருக்கு ஞாபகம் இல்ல, அப்புறம் சொல்றேன். அது மாதிரி நானும் எடுப்பேன் அந்த அவதாரம். நீ என்ன நினைச்சுக்கிட்ட? ஐயோ இரு, நீ என்ன நீ எல்லாத்தையும் மறந்துடுற. நீ என் மாமா பாக்கதானே நீங்க கூட்டு வந்த, அப்படி எடுத்துட்டு இப்படி பேசலாமா? அதான் இல்ல, இப்ப தெரிஞ்சுக்கோ. உன் மாமனை பாக்குறதுக்காக உன்னை கூட்டிட்டு வரல, உன்னை கூட்டிட்டு வந்து எங்கேயாவது வச்சு கொண்டு உன் நகையெல்லாம் எடுத்துட்டு வந்து அவனை கூட்டு வந்த. இப்ப தெரிஞ்சுக்கோ. நாடகத்தை கேள்வி ஒரு சின்ன திருத்தம், சூனியக்கார கலவின்னு சொல்லு. வாய் முடியா. ஏய் சூனியக்கார கேள்வி, காரக்குடியில இருந்து கார உடு கட்ட வண்டியா? மாவள இன்ச்சு இன்ச்சா பேத்துருவேன். உனக்கு கல்யாணத்துல ஆசை இருந்தா இங்க இருக்கிறவங்கள நீயே கட்டிக்க.
சீ, வாய மூடு. எனக்கு ராமநாதன் போதுண்டி. உனக்கு வேணும்னா இருக்கிறவன் எல்லாம் கட்டிக்கோ. கண்ணே அவ என்னமோ சொல்றாள, அது என்னன்னு ஒன்று கேளு. அவள என்ன கேக்குறது? உன்னதான் கேட்கணும். நானும் பார்த்துட்டே இருக்கேன். என் மாமாவை காட்டுறேன்னு கூட்டிட்டு வந்துட்டு என் நகையெல்லாம் பறிக்க பாக்குறீங்க. நல்லா இருப்பேன். நீ மாமனை பார்க்க வந்த என் பேச்சு காட்டியா? யாரு உன் பேச்சா? நீ வாயை திறந்த பேச்சு அங்க வருது. நாத்தான் வீசுது. அடி நாத்தமிடுத்த நாதாரு, நீ என் பேச்ச கேட்கல, நம்ம இங்க வந்து மாட்டிக்கிட்டோம். சும்மா இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தா அப்புறம் கிழிச்சு விடுவோம். மூஞ்சி வாயை அடி பல்லால. பாரு. என்னடி நினைச்சிட்டு இருக்க? நீ வாயை பார்த்தனே உனக்கு என்னடி தெரியும் கிழிக்கிறதுக்கு? நீ ஏதா கிழிக்க போற? கிழிக்கிறதுல பெரிய ஆளு எனக்கு தெரியும். அதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நான் பொடி, 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 பேசி Stop it. பொடி. తుపాకీ అని ఒక మర్యాద లేదా நான் சத்து பாக்காத. எம்மாடி பட்டாசு கொடுத்துறதுன்னு நினைச்சேன். ஐயா நான் அப்படிதான் நினைச்சேன். ரோல் கேப்பா சிங்கிள் கேப்பா? சுட்டேனா உன் பல்லுல இருக்கிற கேப் பண்ணி ஜாஸ்தி ஆயிடும் உன்னை நெத்தியில சுட்டேனா நீ சுமங்கலி ஆயிடும் ஐயப்பா, அந்த புண்ணியத்தை நீ கட்டிக்கப்பா. ஷட் அப். கல்யாணம் అంటే సంబంధి சண்டை இருக்கலாம் కానీ சகலத்தி சண்டை இருக்க கூடாது உங்களை அன்னி கஷ்டப்படி கடத்தின்னு வந்து கட்டி போட்டிருக்கிறது நானும் ఇక్కడ நான் தான் வில்லனும் நான் தான் பேசணும் எனக்கு தான் அந்த ரைட்ஸ் இருக்குது நோர் முயண்டி என்னடி இது புது கதை சொல்லிட்டு போறான். ஓவரா பேசுறான். வக்கீலோ எஸ்தரோ சாமியாரோ 3 பேர் இதுல கையெழுத்து போடுங்க கொஞ்ச நேரத்துல ரிஜிஸ்ட்ரார் வந்து అంచలికి ప్రాపర్టీ எல்லாம் சேர்ந்துருச்சு అని கன்ஃபார்ம் பண்ணுவார் తర్వాత నా కొడుకు கல்யாணம் சைடு குடுமி கையெழுத்து போடு முடியாது, ஒரு காலம் போட மாட்டேன். சுதாவுடைய ஆசை என்னுடைய லட்சியம் நிறைவேறாம கையெழுத்து போட மாட்டேன். ఈ సమయంలో ఈ సైడ్ కుడిమి చంపుతుందయ్యా బాబు నీ లక్ష్యం ఎన్న అది చెప్పు சுதாவுடைய ஆவியை அஞ்சல உடம்புல மாத்தி ஆகணும். ఇది ఒక పెద్ద లక్ష్యమా దీనికన్నా గవర్నమెంట్ లో సైన్ వాంగணுமா అంజల ఉడంబుల ఎన్న ఒక ఎరుమాటు ఉడంబుల కూడా మాతు నాకేమీ అబ్జెక్షన్ లేదు நைனா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வெளில வா. ఏంట్రా తుపాకీ కాట్రా வெளியில வா சொல்றேன். ఎన్న విషయం வெளியில வா ஏன் சொல்றேன். నాయన దేవేంద్ర అందరినీ జాగ్రత్తగా చూసుకో తూంగనే కళ్ళలో చూడు பேசிக்கிட்டே இருப்பியே வா. వస్తాను ఏంట్రా நைனா ஆவி இருக்கிற பொண்ணு கழுத்துல என்ன தாலி கட்ட சொல்றியா? இது உனக்கே நல்லா இருக்கா? ஒரே பிச்சி சன்னியாசி சுதா ஆவினை அஞ்சல உடம்புல அனுப்புனா என்ன ஆகும் அஞ்சல ஆவி பிரிஞ்சிடும் சோ அவ காலி ஃப்ரெஷ்ஷாவே கொலை பண்ற நமக்கு எப்பவோ சத்து போயின சுதா ஆவினி சொர்க்கத்துக்கு அனுப்புறது ఒక పెద్ద விஷயமா நமக்கு சொத்து தானே முக்கியம் சரி நைனா, இப்ப சுதாவோட ஆவிக்கு எங்க போறது? எக்கடைக்கு போவேனார அது அநேகமா அந்த சாமியார சைடு குடும்பம் உள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் ஐயோ ஐயோ நான் நினைச்ச மாதிரியே நடந்து பூடிச்சு ஆரம்பத்திலே சொன்னேன் என் பேச்ச எங்க கேட்டேன் தச்சே நிறுத்து. 52 எபிசோடுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இருக்க முடியாது. அப்ப என்ன சொல்லி தொலைச்சேன்? இப்ப திருப்பி சொல்லு. சொல்றேன்டி இந்த சொத்தெல்லாம் நமக்கு வேண்டாம்னு சொன்னேன் என் பேச்ச எங்க கேட்ட இப்ப என்னடா அவனுங்க உன் ஆவியை வெளியே விட்டுட்டு சுதா ஆவியை கொண்டாந்து உன் உடம்புல விட போறானுங்களாமே ஐயோ இத கேட்டு கேட்டு என் காதெல்லாம் புளிச்சு போச்சு. வாய பின்னால ஊத்தி கழுவு, அப்பயாவது நாத்தெல்லாம் போதான்னு பாக்கலாம். சுதா ஆவி எப்பயோ காத்துல கலந்துடுச்சு, அதை புடிச்சு எடுத்தாந்து என் மேல விட போறாங்களாம். அதை கேட்டு நீயும் புலம்புறிய. இந்த பாரு ஓவர அழுவாத, மேக்கப் எல்லாம் கழிஞ்சிட போகுது. அப்புறம் இங்க இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து பயந்து அல்பாயுஸ்ல மேல போடுவானுங்க. பச்சை என்ன? நீ சொல்லவே இல்லையே. என்னத்த? அதாவது உன் அழகு மேக்கப்புக்குள்ள ஒளிஞ்சிருக்குன்னு. எத்தனை இன்ச்சு? பிஞ்சிடும். பிச்சை எடுக்கணுமா? அவ்வளவு கஷ்டமா? அடிச்சி வாய மூடு. ஏண்டா ஒட்டக்கச்சிமிங்க வெங்கடாச்சலம் என் மாமன் எங்கடா? அவன் வக்கீல் வீட்டுல இருப்பான். அந்த வக்கி விடுதாங்கன்னு கேக்குறல்ல. சொன்ன உடனே அப்படியே ஸ்லோ மோஷன்ல ஓடி போய் உங்க மாமனை கட்டி பிடிச்சி டூயட் பாட போற. அதான் கட்டி போட்டிருக்காங்களே. ஏன் இப்படி தொலைன்னு பேசிக்கிட்டே இருக்க? வாய மூடு. சீ சும்மாரு. என் கட்ட அவுத்து விட்டுட்டோம். உன்னை கட்டெரும்பு நசுக்கிற மாதிரி நசுக்க சொல்லிவிட்டேன். ஆமாடி கண்ணு சகப்பி, ஏன் கட்டு கூட அவுக்கட்டும். உன்னோட சேர்ந்து உதவியா அவனை மூட்டா பூசிய நசுக்கிற மாதிரி நசுக்க போடலாம் இல்லையா பாரு. உதவிக்கார மூஞ்சி முகர கட்டியும் பாரு. அதான் சாயம் வெளுத்துருச்சுல. வாய முடிச்சு மாதிரி என்ன சாயம்? இந்த பாரு, இந்த மாதிரி நீ பேசிக்கிட்டே போன என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேனா? வாய் எழுத்து வச்சு தச்சு வாயை தைக்கிற வரைக்கும் கை கூப்பிடிச்சிட்டு இருக்குமா? சும்மா நெத்திய மூஞ்சி முகர கட்டியும் பாரு. தைக்கிற வாய் வாடி நகையெல்லாம் திருடி விட்டு என்ன கொண்டு போலாம் பாத்தியா? உன்னை சும்மா விட மாட்டேன்டி. எலக்ட்ரிக் மிஷின் இருக்குதான். என்ன மிஷின்? எலக்ட்ரிக் மிஷின். அந்த மிஷின்ல உன்ன மாதிரி கழகட்டையில உள்ளார போட்டுட்டு தப்புன்னு சுத்த போட்டது பொசுக்குன்னு சாம்பல் ஆயிருமா? அந்த மாதிரி உன்னை சாம்பல் ஆக்கி கலசத்துல வச்சு ஊருக்கு அனுப்ப போறேன். அவளே உனக்கு சங்குதான். பாத்தியா பாத்தியா ஊதுற
கூப்பிடுறான் பாரு உனக்குதான் அப்படியா? யார் கண்ணு அவன் ஏற்கனவே அந்த வேலை தானே செய்துக்கிட்டு இருந்தான். அதான் இப்ப உனக்கு செய்ய போறான் வேணா உனக்கு கூட ஸ்பெஷலா தார தப்பட்ட வேணா சொல்லு இல்ல உனக்கு பாரு பிளாஸ்டிக்ல கட்டட்டுமா மெஷின்ல போனதோடு டப்புன்னு பொத்திக்கிறமா மூஞ்சி மரக்கட்டிடுமா ஏய் என்ன இது வரைக்கும் நான் கொல்லணுமா வேண்டாமான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இனி உனக்கு பொறுத்து தாண்டி என் எங்க வேலை. நீ செத்து மேல போனது எனக்கு கொல்ல போறியா அது நீயா நான் பாத்துருவோண்டி. பார்க்கலாம். மூஞ்சி மரக்கட்டி சுவாமிகளே, எஸ்தர், சுதாவோட ஆவி கோவிந்து உடம்புல தான் இருக்குங்கிற உண்மை அந்த முனுசாமி பயலுக்கு தெரிய வேண்டாம். ஏறாங்காச்சாரி அப்படி சொல்றீங்க? அஞ்சல உடம்புல சுதாவோட ஆவி மாத்தி வச்சா சுதாவோட லட்சம் நிறைவேறும்ல? அது இல்ல எஸ்தர், இந்த முனுசாமி பையன் சுதாவோட ஆவியை மாத்துறதுக்கு நிஜமாவே ஒத்துட்டானா இல்ல நம்ம மூலமாவே அந்த உண்மையை கண்டுபிடிச்சு அந்த சுதாவோட ஆவியை ஒரேடே க்ளோஸ் பண்றதுக்கு பாக்குறானான்னு நமக்கு தெரியாதுல்ல. அதெல்லாம் தெரியற வரைக்கும் நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எது எப்படியோ இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்குள்ள சுதாவோட ஆவிய அஞ்சல உடம்புல மாத்தி ஆகணும். அப்படி இல்லைன்னா என்னைக்குமே முடியாது. நைனா ஒரு ஸ்மால் ஆப்ளிகேஷன். இல்ல ஆஸ்திக்கு ஒண்ணு ஆசைக்கு ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆஸ்திக்கு அந்த அஞ்சலை, ஆசைக்கு மூக்கு முழியுமா நம்ம கலருக்கு ஈக்குவலா மப்பும் மந்தாரமா கொத்தும் கொலைமா ஒண்ணு வந்திருக்கே, அத கல்யாணம் பண்ணுவேன் நைனா. எது கருப்பு பெயிண்ட்ல உளுந்த காட்டெருமை மாதிரி பல்லு நீ பரதேசியில வளர்த்துக்கன்னு இருக்குது அதுவா? நைனா செகப்பி அப்படிலாம் சொல்லாத. ஒரே இது நீ கல்யாணம் பண்ண ఆస్తికి అంజల నాస్తికి ఇదని ఆయుడు. இதை விட ఒక டெல்லி எருமை நீ வாங்கி மேய்க்கலாம். அது பார்க்கறதுக்கு அழகாவும் இருக்கும், நம்ம பரம்பரை தொழில் நீ பார்த்த மாதிரியும் இருக்கும். போனேனா நீ போற? నువ్వు పో. போக மாட்டேன். ఆహా నేను పోతాను. నైనా రారా వర వర. ఓకే స్వామి, యాజ్ పర్ మునుసామి నాయుడు అండ్ సన్ డిసిషన్ లో సుధా ఆవిని నువ్వు అంజల ఉడంబులో మాతి வைக்கிறதுக்கு ఏమీ అబ్జెక్షన్ లేదు. யோ 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 ஓ தச்சே வாய மூடு நாய. என்னன்னா போறபோக்கு நல்லா நினைச்சுக்கினியா? அப்ஜெக்ஷன் இல்லையாமே அப்ஜெக்ஷனே விட்டா பட்டா போட்டு வித்துருவா போல இருக்குதே. எனக்கு பட்டாலாம் வேண்டாம், நான் அப்படியே இருப்பேன். இப்படியா குத்துவேன் வாய மூடியா. யோ சாமியாரே தபாரியா போன வாட்டி ஆவிய மாத்திரன்னு வர சொல்ல ஏதோ போனா போட்டுமேன்னு லேசா மண்டையில அடிச்சோம். இந்த வாட்டி அத்த மாத்திரம் இத்த மாத்திரன் கிட்ட வந்த மவனே உன் கொண்ட தொங்குறதுக்கு மண்டை இருக்காது, ஜாகிரதை. கொலைக்காத, அது கிடக்குது சாமி. நானும் உனக்கு ஃபுல் கோஆபரேஷன் கொடுக்குறேன். சுதா ஆவி எங்க இருக்கு தனி செப்பு அது பிடிச்சி உன் கையில கொடுக்குறேன். நீ அதனை வெந்நீர்ல போட்டு மேல கம்பளி போத்துக்கினா ஆவி புடி இல்ல என்ன வேணாலும் பண்ணு, நீ இஷ்டம். நைனா அது அப்புறம் பார்க்கலாம். இப்ப அந்த ஆவி எங்க இருக்குன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு டைம் ஆகுது இல்ல? பிசாசோட ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடுறதுக்கு பிச்சைக்கார மாதிரி லோன்னு அலையறா. அல்பம் அல்பம். ఒరే టైఫాయిడ్ వంద కొరగో గమనుండో. సుధా అవి ఎక్కడ ఉంది? ஆசை ஆசை, நீ கேட்ட உடனே அந்த ரகசியத்தை வளர்றதுக்கு நாங்க என்ன முட்டாளா? దాంట్లో ఏమయ్యా డౌట్? అడ్వకేట్ వకీలు వాయిదా వాంగుతున్నావా? నోరు మూసుకుని జాగ్రత్తగా ఉండు. சாமியாரோ నువ్వు தானையா சொன்ன சுதா ஆவினி அஞ்சல உடம்புல மாத்துறது என்னோட லைஃப் லட்சியம் அது இது அண்ணாவு. மற்றபடி எனக்கு என்ன ஆசையா? நான் என்ன அந்த ஆவினி கூட்டின்னு போய் ஹாலிவுட்ல அடல் சொல்லி படமா எடுக்க போறேன். சட்டுப்புட்டுன்னு செய்ய வேண்டியது చేస్తే నా வேலை முடியுமோ? ஐயோ, இவன் மிரட்டுல இந்த சாமியார் பயந்து போய் கோவிந்து உடம்புல தான் சுதா ஆவி இருக்குங்கிற உண்மையை உளறி தொலைக்காம இருக்கணுமே. நாம ஏதாவது நைச்சியமா பேசி இந்த சுச்சுவேஷன் அவாய்ட் பண்ணுவோம். இந்த வர்றா நாமதாரி, உன்னோட பூச்சாண்டிக்கெல்லாம் பயப்படுறவன் இல்லை இந்த டைகர் ரங்காச்சாரி. ஆவிய மாத்தினால் ஒழிய யாரும் கையெழுத்து போட மாட்டோம். ஆனா ஆவி எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. ஆமா, சத்தியமா எங்களுக்கு எதுவும் தெரியாது. அடப்பாவி, நீலாம் ஒரு சாமியாரா? இப்படி அபாண்டமா பொய் சத்தியம் பண்றியே, நீ நல்லா இருக்கவே மாட்டேன், நாசமா போயிடுவே. உன் கொண்டையில பேனு குடஞ்சு கொழுத்துட்ட உன்ன. சொட்டமாமா, அந்த ஆள் சொல்றத நம்பாதீங்க சொட்டமாமா, நான் உண்மையெல்லாம் சொல்லிடுறேன். ஆவி வேற எங்கேயும் இல்ல, எங்க மாமா கோவிந்த் இருக்காருல்ல, அவர் உடம்புல தான் இருக்கு. இந்த கொண்ட தலையன் இவன் தான் மை போட்டு பார்த்து சொன்னான். ஆமா, என் கண்ணுல இருந்து தான் மைய எடுத்து போட்டு பார்த்து சொன்னான். இல்லன்னு சொல்லவன சொல்லுடா. இல்ல அவ பொய் சொல்றா. யோ நிறுத்தியா, அந்த பால் வடிகிற முகத்தை பாரியா, அத பார்த்தா உனக்கு பொய் சொல்ற மாதிரியா தோணுது உன்ன? ராஜு, நைனா నువ్వేంటి జొల్లు ఉర్రదులో నైనా కూడా అధికమా పోయికిన இருக்கிறே? லிட்டரா డికాషన్ వడిగిற அந்த முகத்தை நீ பார்த்து பால் வடிகிற முகம் நீ போய் சொல்றியா? తర్వాత చూసుకుంటాను. ఏమయ్యా వకీలు, ఇప్పుడే నా சொல்ற டிகாஷன் தான். ఏడుకొండల వాడాకట కమిషన్ బేసిస్ లో தான் నేను இந்த கடத்தல் ப்ராஜெக்ட்னே ஆரம்பிச்சிருக்கேன்.
அதனாலதான் ஏடு கொண்டல வாடா அந்த பொண்ணு ரூபத்துல வந்து என்கிட்ட உண்மையெல்லாம் சொல்லிட்டாரு. ரே தேவேந்திரா సార్ நீ கபாலி போய் ఎక్కడైనా தேடி அந்த கோவிந்தனி புடிச்சு இத்துக்குன்னு வாங்கோ. வரமாட்டேன்னு புடிவாதம் புடிச்சா ஒகே போடா போட்டு அவன் நீ கொலை பண்ணி அவன் ஆவி நீ துரத்தி விட்டு சுதா ஆவி நீ ஜாக்கிரதையா புடிச்சு பாக்கெட்ல போட்டுக்குன்னு வாங்கோ. டிரான்ஸ்ஃபர் மேட்டர் నేను பாத்துக்கிறேன் போங்க. సరే సార్. ஏண்டா என் மாமன் என்னை கொல்றேன்னு சொன்ன உன்னை சும்மா விட மாட்டேன்டா. நைனா கட்ட ஊத்துற போல் இருக்க, பயமா இருக்கு நைனா. டேய் சி கம்முனுண்டு வெள்ளன புள்ளையா நீ என்ன பார்த்து தைரியமா இருக்கிறது எப்படி நீ கத்துக்கோ. ஆவேசம் வந்துடுத்து. டேய் திருப்பதி வெங்கடாஜலபதியா பாரு நரசிம்ம அவதாரம் எடுத்தாச்சு. டேய் ஹிரண்யகசிபு உன் தொப்பையை கிழிக்க போறாடா. காட்டர்ம கட்டார் குடிச்சு வஸ்துத்ரா பாபு. ஓஹோ என் மாமனை கொல்றேன்னு சொன்ன நீ, மாமனை கொல்றேன்னு சொன்ன, மாமனை கொல்றேன்னு சொன்ன. துப்பாக்கி இந்த துப்பாக்கி. சுத்தா செத்து விட சொல்றதில்ல. ஒரே பட்டன்றா புடிங்கோ. நைனா உயிர்நாடியில கைய வச்சிட்டாங்கல்ல. ఈ మ్యాటర్ தெரிஞ்சிருந்தா முன்னாடியே புடிச்சிருக்கலாமே. ஒரே ராஜு பாகுந்திரா நைனா சீரியஸ். மறுபடியும் உயிர்நாடியில கை. இந்த வெடிகுண்டு கவுன வாயினி ஒரு கோணி போட்டு கட்டி இந்த மூஞ்சினே ஒரு கோணி உள்ள போட்டு ஒரு மூளையா சாத்தி வைங்க. తర్వాత చూసుకుంటాను. குடும்பிய புடிச்சுக்கிட்டே போங்கடா. போன்றா மெதுவா போங்க. ஓ ఏడుకుంటాను బాడా. ఏంట్రా ఇది టాప్ సీక్రెట్? டேய் விடுங்கடா விடுங்கடா. என்ன எதுக்குடா இங்க கூட்டி வந்திருக்கீங்க? தெரியாது. ஆ? இந்த இடமா என்னன்னு தெரியுமா? அதுவும் தெரியாது. இன்னைக்கு ஒரு நாளைக்கு இந்த பில்டிங்க வாடகைக்கு எடுத்திருக்காரு எங்க பாஸ். அடப்பாவீங்களா? யாரா உங்க பாஸ்? கையில துப்பாக்கி தலை சொட்ட அவர் தான் எங்க பாஸ். முன்ன பின்ன தெரியாத ஆளுக்குள்ள வேலை பாப்பீங்களா? காசு கொடுத்தா எங்க வேணா வேலை பார்ப்போம். அப்ப நான் காசு தரேன், எனக்கு வேலை பாருங்கடா. இன்னைக்கு முடியாது. ஏன்? நாளைக்கு சொல்லு. இன்னைக்கு புக் டே. அடப்பாவீங்களா? விடுங்கடா 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 விடுங்கடா. வெரி குட். இவர் தான் எங்க பாஸ். அட நீயா? சுப்பியா குரல் கேக்குது. ஐயோ அவுத்துட்டியா? எனக்கு அவுத்து விடுறியா? ஐயா வரேன். தங்கச்சி. அவனுக்கு வந்துட போறானுங்க. தங்கச்சி. அவுத்து விட. நான் வரல நீ போ. அவுத்து விடு. பச்சைக்கண்ணே, வாழ்க்கையில நான் முதல்ல தங்கச்சின்னு கூப்பிட்டுக்கிறேன், அதுக்காக அவுத்து விடுறேன். பச்சைக்கண்ணே. நான் தங்கச்சின்னு சொன்னது எனக்கு இல்ல, என் மச்சனுக்கு. நீ என்னோட இது. மூஞ்சில கைய வைக்க. அடப்பாவி எதுக்குடா என்ன கடத்திட்டு வந்த? அது 2 in 1 மேட்டர். ரொம்ப நாளா சுதா ஆவி ஒரு உடம்புல இருந்துக்குன்னு டார்ச்சர் பண்ணது ரிப்போர்ட் பண்ணிக்கணும் இருந்தல்ல. ஆடாம நில்லு. அதனால சாமியார் உதவியோடு சுதா ஆவினி அஞ்சல உடம்புக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றேன். சொத்து எங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது, உனக்கு ப்ராப்ளம் தீரும். ఎలా ఉంది మ్యాటర్? இதுக்கு నువ్వు கோஆபரேஷன் பண்ணு. இல்ல துப்பாக்கி ஆபரேஷன் பண்ணதானு. கழுவி எவன்டா பல்லோட கழுவி ஆளு பின்னால வராங்க. அவுத்து போமா. ஆள் பின்னாடி வருதியா? அவுத்து போமா. ஆள் பின்னாடி வராங்க. ஐயா அவுத்து போங்க. பின்னால வருது. ஐயோ உனக்கு என்னமையா? மாமா நேக்கு மாமா நேக்கு. நேக்கு மாமா. அஞ்சல அவங்க பேசிட்டு இருக்காங்க. வா நம்ம இப்படியே போடிடுவோம். ஆமா. என்னமா அது இந்த சமயத்துல போறீங்க? என் லட்சியம் நிறைவேற வேண்டாமா? தோடா உன் லட்சியம் நிறைவேற்றுறதுக்கு நான் என் உயிரை தியாகம் செய்யணுமா? ஏன் தியாகம் பண்ற? என்கிட்ட கொடுத்த வையே, நான் வச்சிருக்கேன். கம்முன்னு கடை கழுவி. அஞ்சல நீ சொல்றதாண்டி கரெக்ட். நம்ம எங்கயாவது ஓடி போய் நேர்மையா இந்த ஊரை ஏமாத்தி போய்ச்சிக்கலாம். வா. நான் இவ்வளவு புடிச்சுட்டேன். மாமே நீங்க அவ்வளவு பிடிக்கும். ஐயோ ஐயோ ரங்கச்சரி இப்ப என்ன பண்றது? என்ன பண்றது? தலைக்கு மேல வெள்ளம் போயாச்சு. ஜான் போனா என்ன முழம் போனா என்ன? சாட்சிக்காரன் கால விழுறதுக்கு சண்டைக்காரன் கால விழுந்துடலாம். நேரா முனுசாமி கிட்ட போவோம். அவன் ஆவியை மாத்துறதுக்கு ஒத்தாசை பண்ணுவோம். சும்மா இருங்கப்பா. என்னதான் வக்கோலுக்கு படிச்சீங்களோ போங்க. ஆவிய மாத்ததுக்கு அப்புறம் அஞ்சலே ராஜு கல்யாணம் பண்ணி கொடுத்தான்னு வச்சுங்க, சொத்தெல்லாம் அவங்க பக்கமா போயிடும். அப்ப நம்ம சொத்துக்கு இது பண்ணணும். இது நீ சும்மா ரியா. முதல்ல ஆவி மாறட்டும், மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ ஏன் போயிட்டு இருக்க? எல்லாரும் தள்ளிட்டு போ. சாமியார்னி மட்டும் இல்ல, சப்ஜாடா அல்லாரிய கடத்திக்கின்னு வந்தது நேனே. நான் நம்ப மாட்டேன். நீ இப்படி சொல்வேன்னு எனக்கு தெரியும்.
அதனால தான் எல்லாரையும் பக்கத்து ரூம் தான் ஜாகிரதையா பிளாஸ்டிக் சேர்ல கட்டி போட்டிருக்கிறேன். ராஜூதம். ஓ அங்க நீங்க எல்லாரும் தப்பிச்சுக்கிட்டு வந்துட்டீங்களா? காணி இந்த பில்டிங்ல இருந்து யாரும் வெளிய போக முடியாது. ஏண்டா பில்டிங் சுத்தி ஆள் நிக்க வச்சிருக்கியா? லேதா அண்ணையா, அவ்வளவு செலவெல்லாம் பண்ண மாட்டேன். கையில துப்பாக்கி இருக்குது, டொப்பு டொப்பா நீ சுடுத்தானோ. அதுக்கு அவசியமே இல்ல. நோக்கு என்னடா வேணும்? டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கையெழுத்து தானே? அவனு 3 பேரும் போடுறோம். முதல்ல ஆவிய மாத்த சொல்லு. சாமி பெரியவர் சொல்லிட்டாருல, ஆவி நீ மாத்து. அவளை சொல்லவா மாத்த முடியாது, அதுக்கு கலசம் வேணும். சைடு ஜிட்டு கடுக்கா கொடுக்க பாக்குது. இது தெரிஞ்சுதான் மேல இருந்து கீழே விழுந்து நசுங்கி போன சொம்பு நீ எடுத்து சொட்ட தட்டி வச்சிருக்கிறேன். நேனு தான் சொட்ட, காணி சொம்பு சொட்டலேது. ஒரே நைனா ராஜு, நீ போய் சொம்பு நீ எடுத்துக்கணுவா. ஒன்னு தமிழ் பேசு இல்ல தெலுங்கு பேசு, ரெண்டையும் போட்டு குழப்பி எங்களையும் குழப்பறியா? கண்ணு சொட்ட, உன்னை பார்த்தா அடிக்கடி ராமநாதன் ஞாபகமே வருது. எனக்கு ஒரு வாழ்க்கை கூட. முட்டையில தோடு போட்ட மாதிரி இருக்கிற மூஞ்சிக்கெல்லாம் நீ வாழ்க்கை கொடுக்கறது கிடையாது. தள்ளி நீல சுட்டுருவேன். சோ சாமி புடி கலசத்தை, வேலைய ஆரம்பி. அஞ்சல என்ன பார்த்து நெல்லு. கந்தசாமி வாயா, கெட்டியா புடிச்சுக்கோ. போன தடவை மாதிரி தட்டி விட்டுற போறா. கோவிந்த் சொல்லுங்க சாமி. இந்த பக்கம் வா. வா கண்ணு, வா சுப்பையா, வா போகணும். சுதாவுடைய கையெழுத்து அஞ்சலை தலையில வச்சு கெட்டியா புடிச்சுக்க. அட பாவி மனுஷா, உன்னை நம்பி வந்ததுக்கு எங்களுக்கு என்ன கதி ஆயிடுச்சு பாத்தியா? ஏயா மரம் மாதிரி நிக்கிற? பதில் சொல்லு. பகவதி, ஐயோ சாமி, என்னது இது? சுதா, நீ எங்க இருக்க? இந்த நாட்டை முடிச்ச கந்தசாமி உடம்புல தான் இருக்கேன். ஐயோ, ஏன் உடம்புல அந்த பிசாசா? ராங் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுறா பாபு. மறுபடியுமா?